குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, ரொம்ப நாளாக வந்து நான் வந்து நம்மளோட காரோட ஸ்பீக்கர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டாக்கில் வந்த ஸ்பீக்கர்ஸு. ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அண்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதோட இன்ஸ்டாலேஷன் காட்டுற மக்களே உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்க 2 ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலாக 2 பேர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸு. இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது, இது வந்து பேக் டோருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து காம்போனன்ட் சொல்லுவாங்க. காம்போனன்ட் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்பீக்கரு, 2 டியூட்டர் வந்துடும், அண்டு ஒரு கிராஸ் ஓவர் வந்துடும். கிராஸ் ஓவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டருக்கும் ஸ்பீக்கர்ஸ்க்கும், அதாவது சவுண்டு, டியூட்டரில் வர சவுண்டு, அதாவது ஃபீமேல் வாய்ஸு, அந்த மாதிரி அந்த சில் சவுண்டுன்னு வாங்கலை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறது தான் இந்த கிராஸ் ஓவரோட வேலை. ஸோ இதெல்லாமே வந்து இந்த காம்போனன்ட் ஸ்பீக்கரில் வந்துடும். அண்ட் தென் இது வந்து கோஆக்சில்னு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டர் தனியாக வருது இல்லைங்களா, இதில் வந்து அந்த ஸ்பீக்கருக்குள்ளேயே வருது பாருங்கள். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரே செட் மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து இது பேக்கில் போடுறது, இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம டிரைவர் கிட்ட போடுறது. ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி, ஹார்மன்கிற ஒரு பிராண்டோட இன்ஃபினிட்டின்ற ஒரு மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்ஃபாவில் 650C. இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 315 வாட்ஸு பீக்கு. இது பார்த்து போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இது சேம் பிராண்ட் தான். இது சேம் பிராண்டில் 6520F இதோட மாடல் பேர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 320 வாட்ஸு பீக்கு. ஸோ இது ரெண்டுமே தான் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன். ஸோ இந்த ப்ராடக்டோட பையிங் லிங்க் வந்து ஆட் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். அப்படி ஆட் ப்ராடக்ட்டில் லிங்க் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. அண்டு இதோட அன்பாக்சிங் நம்ம குயிக்காக பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆக்சிலோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோஆக்சிலோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, தனியாக வச்சுருவோம். அண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேயர்லேருந்து கிராஸ் ஓவருக்கு வந்து, கிராஸ் ஓவர்லேருந்து ஸ்பீக்கருக்கு ஒரு சைடு அண்டு டியூட்டருக்கு ஒரு அவுட்புட்டு. ஸோ இதில் வந்து தான் வரணும். பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வந்து டிவைட் பண்ணி தரோம். ஸ்பீக்கருக்கு போக வேண்டிய அந்த ஊஃபர் சவுண்டு இருக்குங்களா, பேஸ் சவுண்டை வந்து ஸ்பீக்கருக்கும், அந்த சில் சவுண்டை வந்து டியூட்டருக்கும் வந்து அதுதான் வந்து டிவைட் பண்ணி தரோம். ஸோ வந்து இதுதான் வந்து அதோட மெத்தடு. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டியூட்டர் வந்துருக்கு பாருங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் மக்களே. மேக்னெட்டே வந்து நல்ல பவராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா பேஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கார்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பரில் இருக்கும். ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் அதிலே பிராண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லோகோ கொடுத்துருக்காங்க. நான் அதோட மேலே இருக்க கவர், ஆக்சுவலாக நம்ம காருக்கு வந்து இந்த கவர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம பேட் உள்ளே தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த கவர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம், பார்ப்போம். ஸோ அதே தான் நமக்கு 2 ஸ்பீக்கரு, சேம் ஸ்பீக்கர் தான். ஸோ இதுதான் மக்களே கிராஸ் ஓவருங்கிறது இது தான். ஆல்ரெடி நான் இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒயர்ஸை வந்து இதில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து டோரில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். இல்லைனா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரூ வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும். அதை டியூட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் டியூட்டரே நல்லா வந்து ஒரு வெயிட் இருக்குது மக்களே. நல்ல ஒரு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்லா வெயிட் இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் பேடில் எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டாச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஹோல் போட்டு அட்டாச் பண்ணால் வந்து இது நின்றுடும். ஸோ நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஆக்சில் பார்த்துடலாம். கோஆக்சில் வந்து இது வந்து பேக் டோருக்கான ஸ்பீக்கர் இது. ஸோ இதுலேயுமே சேமாக வந்து அதோட வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அதில் வந்து நான் அந்த கிளிப்பு வந்து காட்ட மறந்துட்டேன். கிளிப் அண்டு ஸ்க்ரூஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே இருந்தது. இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம எப்போவுமே சேம் டைப்பாக ஸ்பீக்கர் வந்து எப்படி செட் பண்ணுவோமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் மக்களே. இதுக்கு வந்து அந்த கிராஸ் ஓவர் வராது. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக ட்விட்டர் வந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் ஓவர் வராது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சேம் ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸு. ஸோ நடுவில் வந்து ட்விட்டர் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் மக்களே. ஸோ பிராண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதோட குவாலிட்டியே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்டு இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம அதை ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் வந்து ரொம்ப அது காஸ்ட்லி ஆகுது, நம்ம அந்தளவுக்கு வந்து இதுவாக வேண்டான்ட்டு டேம்பிங் விட்டேன். பட் ஆனால் டிஎஸ்பின்னு ஒன்று, டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர்னு நினைக்கிறேன் அதோட ஃபுல் ஃபார்மு. இது வந்து இதோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, சிஸ்டம்லேருந்து ஸ்பீக்கருக்கு நல்ல ஒரு சவுண்ட் கிளாரிட்டியை வந்து டிவைட் பண்ணி தரோம். ஆக்சுவலாக உங்கள் சிஸ்டமில் வந்து அந்த ஈக்குவலைசர் பார்த்துருக்கீங்களா, அந்த ஜாஸு, பாப்பு, ராக்கு அந்த மாதிரி ஈக்குவலைசர் இருக்கும். ஸோ அதோட வேலை தான் வந்து இந்த டிஎஸ்பி செய்யும். அந்த கிளியர் சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த சவுண்டை வந்து பிரித்து தரது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸர் செய்யும், டிஎஸ்பின்ட்டு. ஸோ அதை வந்து ஆட் பண்ண போகிறேன் நான். அதாவது எப்படின்னா, மியூசிக் சிஸ்டம்லேருந்து டைரெக்டாக அந்த டிஎஸ்பிக்கு வந்து அந்த இது போகும். டிஎஸ்பிலேருந்து தான் நம்ம ஸ்பீக்கருக்கு இந்த பவர் வரும். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணோம். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறேன்.
அது வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆல்ரெடி இந்த ப்ரொஜெக்டர் போட்டோம் அப்படி பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் தான் வந்து நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அண்ட் இதோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு தரமான ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஸ்பீக்கர்ஸ்னே சொல்லலாம் மக்களே. நான் சர்ச் பண்ணி தான் வந்து இது எடுத்தேன். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சீக்கிரமாக வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. பாய்.